வள்ளலார் சொல்றார், நான் சொல்லலை, வள்ளலார் சொல்றார். ஜீவகாருண்யம் உண்டாவதற்கு ஏது, அதாவது துவாரம் யாதனில். இது சுத்த சன்மாரிகள் அதை கேட்கணும். துவாரம் யாதனில் கடவுளுடைய பெருமையையும் தரத்தையும் நம்முடைய சிறுமையையும் தரத்தையும் ஊன்றி விசாரித்தலே. இது மாதிரி யார் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் ஜீவகாருண்யம் என்கின்ற குணமே உண்டாகும்னு வள்ளல் பெருமாள் சொல்றார். ஆனால் சுத்த சன்மார்க்கத்தில் வள்ளலாரையே வணங்கக்கூடாதுன்ட்டாங்க, நெத்தியில் விபூதி வைக்காதேன்ட்டாங்க, பக்தியை விளக்கக்கூடிய 5 திருமுறைகள் படிக்க வேணான்ட்டாங்க. அப்போ அவங்க கடவுளுடைய பெருமையை அவங்க எப்படி தெரிஞ்சுப்பாங்க? இல்லை தம்முடைய தரத்தை எப்படி தெரிந்து கொள்வார்கள்? இது இரண்டும் யார் செய்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அந்த ஜீவகாருண்யம் என்கின்ற இரக்க குணம் உண்டாகும். குணமாற்றம். ஜீவகாருண்யம் என்பது ஒரு குணம். அந்த குணத்தையே நாம் வைத்து கொள்ளாமல் சாப்பாடு போடுறேங்கிறது ஒரு குணம் அல்ல. ஜீவகாருண்யம் இரக்கம் என்கின்ற அந்த சிந்தனை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். நம்மள்கிட்ட சிந்தனையும் இல்லை, சொல்லும் இல்லை, செயல் மட்டும் வச்சுட்டு இருக்கிறோம். அப்போ அந்த செயல் எப்படிப்பட்ட செயலாக இருக்கின்றது என்றால் அதுவும் ஒரு மாயாஜால செய்கையாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது.